பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் இருக்கும் ஒரு பிரசித்தி பெற்ற இந்த கோயில் அம்மன் கோயில் ஆகும். இந்த கோயில் கோபிச்செட்டிப்பாளையம் நகரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பாரியூர் கிராமத்தில் அமைந்திருக்கு. இதன் முதன்மை தெய்வம் கொண்டத்து காளியம்மன் ஆகும். இந்த கோயில் எப்படி தோன்றுச்சுன்னு அதை பற்றி வரலாறு பார்ப்போம். இந்த கோவில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. தற்போது இருக்கும் கோவில் 1950இல் புனரமைக்க கட்டப்பட்டது. இந்த இடம் புராண காலத்தில் பாராபுரி என்று அழைக்கப்பட்டது. கொண்டத்து காளியம்மன் ஆற்றுப்படை என்ற பழமையான ஓலைச்சுவடி இத்தலைச்சிறப்பினை விளங்குகிறது. இதற்கு முன் இவ்விடம் அழகாபுரி, பராபுரி என்று வழங்கப்பட்டு வந்தது. இங்குள்ள அம்மன் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியின் குலதெய்வம் என நம்பப்படுகிறது. எனவே இந்த அம்மனுக்கு பாரியூர் என்று பெயர் பெற்றது. அருள்மிகு கொண்டத்து மாரியம்மன் ஊரின் வளமைக்கு முக்கிய காரணமாக இத்திருத்தலம் என்று கூறப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் முன்பு வீரபாண்டி கிராமம் என அழைக்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பிள்ளான் என்பார் இப்பகுதியில் பெரும் வள்ளலாக திகழ்ந்ததால் கோபிச்செட்டிப்பாளையம் என பெயர் பெற்றது. அவர் ஒருமுறை வறியோர்க்கு கொடுக்க தன்னிடம் பொருளின்றி வருந்தி கொண்டத்து காளியம்மனிடம் முறையிட்டு புலித்தருக்கு சென்று உயிர்விட துணிந்து அதன் உள்ளே குதித்தார். அந்த நேரத்தில் அந்த புதருக்குள் மறைந்து தாங்கள் களவாடிய பொருட்களை பங்கு போட்டு கொண்டிருந்த ஒரு திருடர் கூட்டம் புலி என்றெண்ணி அப்பொருளை அங்கேயே விட்டுவிட்டு ஓடியது. அந்த பொருட்களை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தார் என்பது வரலாறு. இத்திருக்கோயிலின் துணைக்கோயிலான அமரபனீஸ்வரர் கோயிலிருந்து கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. பாரியூர் முன்பு சிறப்பான நகரமாக இருந்ததாகவும் பின் நடந்த அந்நிய படையெடுப்பால் மக்கள் புலம்பெயர்ந்து சென்ற இடங்கள் இன்றும் பாரியூர் வெள்ளாளம்பாளையம் என்றும் பாரியூர் நஞ்சகவுண்டன்பாளையம் என்றும் அறியப்படுகிறது. படையெடுப்பின் போது அம்மன் சிலையை பகைவர்களால் ஏதும் செய்ய இயலவில்லை. பின் தடப்பள்ளி வாய்க்கால் வெட்டப்பட்டு பாரியூர் பகுதியில் வயல்வெளியானது. வெகு நாட்களாக சிறு கோயிலாக இருந்த பின் திருப்பணிச்செம்மல் தங்கமணி முத்துவேலப்ப கவுண்டர் அவர்களின் பெருமுயற்சியாலும் அறநிலையத்துறையின் ஒத்துழைப்பாலும் தற்போது பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் கரும்பளிங்கற்களால் கட்டப்பட்டது. இத்திருக்கோயிலின் பிற வரலாற்றை தகவல்கள் கல்வெட்டுகளில் பதித்துள்ளன. கோவில் முன்னர் 5 அடுக்கு ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. அம்பாள் உடன் விநாயகர், மகாமுனியப்பன், கன்னிமார், பொன்காளியம்மன் மற்றும் இதர தெய்வங்களும் சன்னதிகள் உண்டு. இக்கோவிலின் பிரதானமான கோபுரம் தெற்கு மூலையில் அமைந்துள்ளது. கருவறையை சுற்றி கருப்பு பளிங்கற்களால் ஆன வெளி மண்டபம் அமைந்துள்ளது. கோவிலின் தூண்களில் மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்று ஒரு சிங்கத்தின் வாயில் காணப்படும் பந்து வடிவிலான ஒற்றைக்கல் அம்மனின் பிரதான வாகனமாக சிங்கம் கருதப்படுகிறது. அம்மனின் தலையில் நெருப்பிலான கிரீடமும் காலடியில் ஒரு அரக்கனை மிதித்து கொண்டிருப்பது போலவும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அம்மனின் தலையில் ருத்ரன் உள்ளதாக நம்பப்படுகிறது. இக்கோவிலில் ஸ்ரீ பொன்காளியம்மன், சித்தி விநாயகர் மற்றும் 7 கன்னிமார் சிலைகளும் காணப்படுகின்றன. அது தவிர ஸ்ரீ மகாமுனியப்பன் மாபெரும் சிலையொன்றும் காணப்படுகின்றது. இவர் குழந்தை வரம் அளிப்பதோடு அல்லாமல் பயத்திலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் மக்களை காப்பாற்றி வருவதாக நம்பப்படுகிறது. இரு சன்னதிகளிலிருந்தும் அளிக்கப்படும் தாயத்துக்குள் மக்களை தீய சக்திகளிடமிருந்து நோய்களிலிருந்தும் காப்பாற்றுவதாக நம்பப்படுகிறது மக்களின் கருத்து. இவற்றை தவிர காவல் தெய்வம் பிரம்மா மற்றும் இன்னும் பல சிலைகள் காணப்படுகின்றன. இக்கோவிலில் பிரம்மாமினி, மகேஸ்வரி, கௌரி மாரி, வைஷ்ணவி, மகேந்திரி மற்றும் சாமுண்டி ஆகியோரது சிலைகளும் காணப்படுகின்றன. சின்ன அம்மன் என்று அழைக்கப்படும் உற்சவர் சிலையும் இங்கு உள்ளது. மேலும் அருகில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட அருள்மிகு அபரபனீஸ்வரர் திருக்கோவில், அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலும் அமைந்துள்ளன. இக்கோவிலில் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும். காலை 6 மணி 15 நிமிடமுக்கும் 11 மணி 15 மணி மற்றும் மாலை 5 மணி ஆகிய நேரங்களில் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும். 7 மணி, 9 மணி, 10:30 மணி, 12 மணி, 5 மணி, 7 மணி என்று 6 கால சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது.
இத்திருக்கோயிலின் குண்டம் மற்றும் தேர்திலா மிகவும் பிரசித்தி பெற்றது. இது ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் நடைபெறும். பல லட்சம் பக்தர்கள் இங்கு வந்து பூ மிதிப்பார். குண்டத்திற்கு அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை அன்னை ராஜராஜேஸ்வரியாக புஷ்ப தேரிலும், சனிக்கிழமை முத்துப்பல்லக்கிலும் ஊர்வலமாக எழுந்தருள்வாள். திருவிழாவில் சிறப்பம்சமாக இதுவே. மேலும் நவராத்திரி திருவிழாவின் போது 9 நாட்களும் அம்பாள் வெவ்வேறு உருவங்களில் பக்தர்கள் அருள் பாலிப்பார். சித்திரை திருவிழா மற்றும் பொங்கல் விமர்சையாக கொண்டாடப்படும் மற்ற பண்டிகைகளாகும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு மக்கள் அம்மனிடம் வாக்கு கேட்டால் முறையாக கடைபிடிக்கின்றனர். அம்மனின் சிலை இரு பக்கங்களிலும் பூக்கள் வைத்து எப்பக்கத்திலிருந்து பூ கீழே விழுகின்றது என்பதை பொறுத்து முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. சிறப்பு நாட்களில் அம்மனை சந்தனம் அல்லது மஞ்சள் பூசி அலங்கரிக்கின்றனர். வியாழக்கிழமை நாளில் திருவிழாவில் குண்டம் இறங்குதல் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. கோவில் கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். மேலும் தினமும் அம்பாள் தங்கத்தேரில் ஊர்வலம் செல்வார். மேலும் 2 மாதங்கள் ஒரு தங்க கவசம் அம்பாளுக்கு உரித்தது ஆகும். பாரியூரில் அமைந்துள்ள பாரிவள்ளல் ஆண்ட பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகளுக்கும் பழமையான அம்மன் தலமாகும். கொங்கு வேட்டுவ கவுண்டர்களின் குலதெய்வமாக விளங்கும் கொண்டத்து காளியம்மன் குண்டம் இறங்கும் விழா மற்றும் செவ்வாய் வெள்ளி சிறப்பு பூஜைகளுக்கு பெயர் பெற்ற சக்தி வாய்ந்த தெய்வமாக வணங்கப்படுகிறது. இக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலும் பழமை வாய்ந்தது. இது சோழர் காலத்தில் அதற்கும் மேற்பட்ட முற்காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. கொண்டத்து என்பது அம்மன் கொண்ட எடுத்துக்கொண்ட வடிவத்தை குறிப்பதாகவும் இப்பகுதி பாரிவள்ளலால் ஆண்ட பகுதியாகவும் கருதப்படுவதால் இது பழங்காலத்தில் பாரியூர் என்று அழைக்கப்பட்டது. இக்கோவிலில் உள்ள 45 அடி நீளமுள்ள குண்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. கொண்டத்து காளியம்மன் கோயில் வளாகத்தில் அமரபன்னீஸ்வரர், ஆதிநாராயண பெருமாள் மற்றும் அங்காளம்மன் சன்னதிகளும் உள்ளது. தீய சக்திகளை அழிப்பதாகவும் பழி தீர்ப்பதாகவும் குலதெய்வ அம்மனாக வழிபடுகிறார்கள். ஆண்டுதோறும் நடைபெறும் பிரமாண குண்டம் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி அம்மனை வழிபடுகிறார். கோயிலுக்கு பிற்புறம் பார்த்திங்கன்னா அழகான வயல்காடு இருக்குது. பக்கத்தில் வாய்க்கால் இருக்குங்க. அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.